வாங்க சொரக்காய் பறிப்போமா. இன்னைக்கு சொரக்காய் கூட்டுதாங்க. இதில் 2 சொரக்காய் வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து சொரக்காய் நண்டு இறால் போட்டு கூட்டு செய்ய போகிறாங்க. அதுக்கு 2 சொரக்காய் வச்சுருக்கேங்க. 2 சொரக்காயை அப்படியே அரிஞ்சு அடுப்பில் வேக வச்சுருக்கேங்க. இது வந்து விறகடுப்பில் தாங்க வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கல்லுப்புங்க. கல்லுப்பு போட்டு நல்லா இதை வந்து நல்லா வேக வச்சிடணுங்க. பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் நண்டு கொஞ்சம் இறால் வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா கொஞ்சம் நச்சு வச்சுக்கிறோனுங்க. இதை கொஞ்சம் நண்டையும் இந்த இறாலையும் நல்லா கொஞ்சம் நச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த காயில் இதனுடைய சாரெல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ நான் இதை நக்க போகிறேன். அப்பப்போ கிண்டி விடணுங்க. இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. வெறும் காய் மட்டும் வச்சாலே அதுவே தண்ணி விடும். அது அடிக்கடி வந்து அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கிறணும். இது நல்லா முக்காப்பதம் வேகிற வரைக்கும் நம்ம இதை வச்சு வேக விடணுங்க. பாருங்கள், இதை வந்து அந்த இறாலை வந்து நான் அப்படியே இது பண்ணிட்டேங்க. வேணும்னா நம்ம மூணு ஜாரில் ஒரு ஜாரை நம்ம வந்து இப்படி நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்காக வச்சுக்கலாங்க. அதில் ஒரு ஜாரில் வந்து நம்ம அந்த இறாலை வந்து அடிச்சுக்கிடலாம். இல்லைன்னா நம்ம கையால் கூட பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நான் அந்த நண்டில் உள்ள சதையெல்லாம் அப்படியே எடுத்துட்டேங்க. இப்படியே நண்டு சதையை ஃபுல்லாக எடுத்துட்டேன். எடுத்து இப்போ இறால் நண்டு சதை 2யும் இதில் வச்சுருக்கேங்க. நம்ம இதங்கூட போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா வந்து இதில் உள்ள தோடெல்லாம் இதாகிருங்க. அதுகளுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இதை போட்டு அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கின பின்னாடி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை இதை மட்டும் போட்டு கூட நம்ம வைக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தாங்க. பாருங்கள், இது வந்து பாதி அளவு நமக்கு வந்திருக்கு. இதில் காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். அந்த நண்டு சதையும் அந்த இறாலும் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. இதுவும் சேர்ந்து நல்லா வேகணும். இது நான் 2 சொரக்காய் தாங்க வெட்டினேன். அதுவே இவ்வளோ இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த சதையே போதுன்னா நீங்கள் இதோடய சமைச்சிக்கலாங்க. நமக்கு இன்னும் இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா இதையும் இதில் போட்டுருவாங்க. போட்டுட்டு நல்லா இதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிட்டால் இன்னும் அந்த கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து தேங்காய் ஜீரகம் ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் இருக்குது. இதில் சோம்பு 1 ஸ்பூனு. இதை நல்லா அரைச்சிக்கலாம்.
பாருங்கள், நம்ம இந்த இறால் நண்டு எல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம் இது போட போகிறோம். அரைச்சி நான் மிக்சியில் அரைச்சேன்ல, பாருங்கள் அதை போட போகிறோம். இதை நம்ம வெறும் நண்டு மட்டும் போட்டு வைக்கலாம், வெறும் இறால் மட்டும் சேர்த்து வைக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தாங்க. அதுலேயும் வந்து நம்ம எவ்வளவு இருக்கோ, கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு செய்யலாம், நிறையா இருந்தாலும் நிறையா போட்டு செய்யலாம். அதுவும் நம்மளோட இஷ்டம் தான். அந்த டேஸ்ட்டு வந்து காயோட டேஸ்ட். நம்ம இறால் நண்டு நிறையா போட்டால் அதனுடைய ருசி தெரியும். இல்லை நண்டோடைய ருசி காய் கம்மியாக, அது நண்டு இறாலும் கம்மியாக போட்டு இறாலை நிறையா போட்டு காயை நிறையா போட்டால் காயோடைய ருசி தெரியும். நமக்கு எந்த ருசி அதிகமாக வேணுமோ நம்ம அதுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இதில் இறாலும் நண்டு சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு நல்ல இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ தேங்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு இப்போ கொதிக்குதுங்க. இது நல்லா கொதிச்சோடனே இப்போ தாளித்து விட போகிறோம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த இறால், சொரக்காய், நண்டு சேர்த்த நம்மளுக்கு இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை கொண்டு போய் நான் உள்ள கேஸில் வந்து தாளித்து விட போகிறேங்க. இதை இப்போ இறக்கிட்டு போகிறேங்க. இதுக்கு தாளிக்க நாங்கள் கடுகு உளுந்து தாங்க போடுவோம். இப்போ நம்ம அதுக்கு காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. இதுதான் இதுக்கு காரம். நமக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம அந்த தேங்காயில் கூட அரைச்சிக்கலாம். அந்த தேங்காய் சீரகம் இருந்துச்சுங்க, அதில் கூட பச்சை மிளகாயை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க. எங்களுக்கு இதுதாங்க காரம். இது வந்து இவ்வளோ போதும் எனக்கு. இந்த கூட்டுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க இருக்கணும். இப்போ இது நல்லா சிவந்துருச்சுங்க. இப்போ இதை தாளிப்போம். தாளிச்சாச்சுங்க. இறால், நண்டு, சுரக்காய் போட்ட கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, சாதம், காரக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்குங்க. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.